கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் இன்று மதுரையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. அந்த பள்ளிகள் குறித்து அரசு தெரிவித்துள்ள விளக்கம் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் பிரமலை கள்ளர் வகுப்பைச் சேர்ந்த சமூகத்தினர் அதிகம் வசித்து வருகின்றனர். இவர்களுக்காக கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகள் இயங்கி வருகின்றன. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 299 கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் தேனி, மதுரை, திண்டுக்கல் பகுதிகளில் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளுக்கு கள்ளர் காமன் ஃபண்ட் என்ற நிதியும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிடம் இருந்து இந்த பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பள்ளி கல்வித்துறைக்கு மாற்ற முயற்சிகள் நடப்பதாக அதிமுக குற்றஞ்சாட்டியிருந்தது. அவ்வாறு மாற்றப்பட்டால் அந்த சமூக மக்களுக்கு கிடைத்து வந்த கல்வி தளங்கள், வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் பறிபோகும் என அதிமுக குறிப்பிட்டிருந்தது. அரசின் முயற்சிகளை கண்டித்து மதுரையில் இன்று உண்ணாவிரத போராட்டத்தையும் அதிமுக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் தனித்துவத்தோடு இயங்கும் அந்த பள்ளிகளை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. அந்த விளக்கத்தை தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அரசு வெளியிடும் வெற்று அறிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் மக்களும் அதிமுகவும் நம்புவதாக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வெற்று அறிக்கையாக இல்லாமல் உணர்வு பூர்வமான நடவடிக்கைகள் மட்டுமே நிரந்தர தீர்வை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று மதுரை செக்கானூரணி பேருந்து நிலையத்தின் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் என்றும் அதிமுக அறிவித்துள்ளது. காலை தொடங்கும் போராட்டம் மாலை 5 மணி வரை உண்ணாவிரதம் நடத்தப்பட உள்ளது. இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, RB உதயகுமார் மற்றும் ராஜன் செல்லப்பா, டாக்டர் சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர்.